Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபன் டைம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் டெசிகேட்டட் கோகனட் தான் பார்க்க போறோம். இந்த டெசிகேட்டட் கோகனட் பண்றதுக்கு நல்லா முத்துன தேங்காவா, ஃப்ரெஷ்ஷான தேங்காவா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். பின்னாடி அந்த கருப்பான தோல் இருக்கும் இல்லையா, அதை சீவிட்டு நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண தேங்காய் பீசஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு சொட்டு கூட தண்ணியே ஊற்றக்கூடாது. நல்லா தேங்காய் பூ போல் ரொம்ப பொடிசாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்ச தேங்காய் துருவலை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் போட்டு. இதுக்கு எண்ணெய் நெய்லாம் எதுவுமே போடாதீங்க. அந்த தேங்காயில் இருக்க ஒரு எண்ணெய் தன்மை இருக்கும் இல்லையா, அதுவே இதுக்கு போதும். நம்ம ட்ரை ரோஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா இது ப்ரௌன் கலரில் மாறக்கூடாது. கோல்டன் கலர்லேயோ ப்ரௌன் கலர்லேயோ மாறக்கூடாது. இதே ஒயிட் கலர்லேயே தான் இருக்கணும். நம்ம அந்த தேங்காய் துருவலை போடும்போது அந்த ஈரத்தன்மை இருந்தது இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உதிரியாக வருது அந்த தேங்காய் துருவல். இந்த மாதிரி பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சமே கூட அது உதிர்ந்து வரணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும். நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த டெசிகேட்டட் கோகனட் ப்ராசஸ் மட்டும் முடிச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுற டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். நல்லா வறுபட்டுச்சு. இதே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் போட்டு தட்டும் அந்த பாக்ஸும் எதுவுமே ஈரம் இல்லாமல் இருக்கணும். தொடச்சிட்டு தான் நம்ம அதில் போடணும். வீட்டில் நிறைய தேங்காய் இருக்குதுன்னு யோசிப்பீங்க நிறைய பேர். அந்த டைமில் இந்த மாதிரி ப்ராசஸில் டெசிகேட்டட் கோகனட் நம்ம செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இதில் வர நியூ இயருக்கு இந்த டெசிகேட்டட் கோகனட் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்துகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.